அன்பார்ந்த நேயர்களே, பவா பாலா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் இந்த பதிவு உங்களுக்குத்தான். பதிவினை முழுமையாக பாருங்கள். அஸ்வினி நட்சத்திர தாராபலன் பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள், அப்போதான் முழு பலனும் உங்களுக்கு சாதகமாக அமையும். சரி, வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கான தாராபலன்கள், அதாவது தாராபலன் என்பது பற்றி போன வீடியோவில் போட்டிருந்தோம், அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது தாராபலன் என்பது சந்திரன் ஒவ்வொரு உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து 2 நாளிகை அடுத்தடுத்த நட்சத்திரத்துக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு தரக்கூடிய பலாபலங்களை பற்றித்தான் தாராபலன் என்று கூறப்படுகிறது. சரி, வாருங்கள். தாராபலன் என்பது 9 வழிமுறைகளை கொண்டது. 1. ஜென்மதாரை, சம்பத்துதாரை, விபத்துதாரை, சேமதாரை, பிரத்யங்கதாரை, சாதகதாரை, வதைதாரை, மைத்திரதாரை, பரம மைத்திரதாரை என்பது 9 இதுகளை கொண்டது. அதில் ஜென்மதாரை என்பது உங்களுடைய அஸ்வினி நட்சத்திரமான கேதுவை குறிக்கிறது. அந்த கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினி, மகம், மூலம். சம்பத்துதாரை என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம் வருகிறது. விபத்துதாரை என்பது சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் வருகிறது. சேமதாரை என்பது ரோகிணி, அஸ்தம், திருவோணமாகிய சந்திரனுடைய நட்சத்திரம் வருகிறது. பிரத்யங்கதாரை என்பது மிருகசீரிசம், சித்திரை, ஆயில்யம், செவ்வாயுடைய நட்சத்திரம் வருகிறது. சாதகத்தாரை திருவார்திரை, சுவாதி, சதயம், இது ராகுவுடைய நட்சத்திரமாக வருகிறது. வதைதாரை புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இது குருவுடைய நட்சத்திரமாக வருகிறது. மைத்திரதாரை பூசம், அனுசம், உத்தரட்டாதி, இது சனிவுடைய நட்சத்திரமாக உங்களுக்கு வருகிறது. அதற்கடுத்து பரம மைத்திரதாரை என்பது ஆயிலியம், கேட்டை, ரேவதி, இது புதனுடைய நட்சத்திரமாக வருகிறது. உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தாராபலன் பார்ப்போம். அதாவது முதல் நமக்கு சாதகமாக வரக்கூடிய சம்பத்துதாரை, இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரமான சம்பத்துதாரை வெள்ளிக்கிழமை அன்று பரணி, பூரம், பூராடம் ஆகிய நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பொருள் வரவு உங்களுக்கு வரும், காரியம் கைகூடும், சுபகாரியம் நடைபெறும் மற்றும் அனைத்து செயல்களும் நல்லதாகவே நடைபெறும். அதற்கு அடுத்தபடியாக சேமதாரை திருவார்திரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரங்களாகிய ராகுவுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எண்ணம் ஈடேறுதல், நீங்கள் முயற்சி செய்தால் அது வெற்றி அடைதல், நீங்கள் நினைத்த காரியம் கைகூடுதல், புதிய வாய்ப்புகள் வருவதற்கான நட்சத்திரமாக வருகிறது. திருவார்திரை, அதாவது திருவார்திரை, சுவாதி, சதயம் ராகுவுடைய நட்சத்திரமான வரக்கூடிய சனிக்கிழமைகளில் இது. அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு சேமதாரை, அதாவது சேமதாரை என்பது உடல் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது. ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரங்களில் நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கொண்டால், உடல்நிலை சரியில்லை என்றால் மருந்து எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு 100% நோயிலிருந்து விடுபடலாம். உங்களுக்கு சந்தோஷம் அன்று கிடைக்கும். அது அனைத்தும் சேமதாரையான ரோகிணி நட்சத்திரம், அஸ்தம், திருவோணம் அவருடைய சந்திர நட்சத்திரமாக வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு மைத்திரதாரை உங்களுக்கு தெய்வ காரியங்கள் செய்வதற்கான மைத்திரதாரை வருகிறது. தெய்வ காரியங்கள் செய்தல், புதிய முயற்சி செய்தல், புதிய செயல்களில் ஈடுபடுதல், இதையெல்லாம் வரக்கூடிய மைத்திரதாரை சனிக்கிழமை அன்று சனியுடைய நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக பரம மைத்திரதாரை என்பது அனைத்து சுபகாரியங்கள் நீங்கள் செய்வதற்கு உகந்த நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் ஆயிலியம்.
கேட்டை, ரேவதி. இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் சுபகாரியங்கள் மேற்கொண்டால், புதனுடைய நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் மேற்கொண்டால் புதன்கிழமை உங்களுக்கு 100% அனைத்து சுபகாரியங்களும் சுபமாக நடைபெறும். அதற்கு அடுத்தபடியாக விபத்துதாரை. சூரியன நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாக கோபம் வரும். நீங்கள் காரிய இழப்புகள் ஏற்படும். உங்கள் தடங்கள், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தடங்கள் வரும். இந்த நாட்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது. அதற்கு அடுத்தபடியாக பிரத்யேகதாரை செவ்வாய்க்கிழமை வருகிறது. செவ்வாயோட நட்சத்திரமான மிருகசீரிஷம், சித்திரை மற்றும் அவிட்டம் நட்சத்திரங்களில் உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்டமான இதெல்லாம் வருகிறது. அதாவது பிரத்யேகதாரை என்பது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடியது, உங்களுக்கு கவனச்சிதைவுகள் வரக்கூடியது, அலைச்சல்கள் போன்றவை உண்டாக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக வதைதாரை உடல், அதாவது குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரங்களில் உங்களுக்கு உடல் சோர்வும், மனதில் நிம்மதி இல்லாமையும், இனம் புரியாத கவலைகளும் மற்றும் நீங்கள் வேலை செய்ய விருப்பமில்லாமலும் இருக்கக்கூடிய, உடல் ஓய்வெடுக்கக்கூடிய அந்த உடல் அமைப்பை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் உடல் சோர்வாக காணப்படுவீர்கள். இது அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய, அதாவது மைனஸ் என்று சொல்லக்கூடிய பலனாக வருகிறது. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலமாக, குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக நல்ல மனக்குழப்பத்தில் இருந்து விடுபடலாம். அதற்கடுத்து விபத்துதாரை வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு, தெய்வ காரியங்களில் ஈடுபடுவது மிக மிக நன்மையை தரும். அதற்கடுத்து வதைதாரை வரக்கூடிய நாட்களில், வதைதாரை வரக்கூடிய வியாழக்கிழமைகளில் உங்களுக்கு மனசோர்வுகள் இதெல்லாம் வருவதற்கான காரணங்கள், சிக்கல்கள் வருவதற்கான காரணங்கள் அன்று வழிபாடு, தெய்வ காரியங்களில் ஈடுபடுவது, தெய்வ வழிபாடு செய்வது மிக நன்மையை தரும். வதைதாரை என்று சொல்லக்கூடிய தாரைகளும் உங்களுக்கு உடல் சோர்வுகள், நினைத்த காரியம் ஈடேறுவதில்லை, மன நிம்மதி இல்லை, நாம் செய்யக்கூடிய வேலைகள் நமக்கு நாட்டமில்லை, அதாவது செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒருத்தர் நம்மளிடம் வேலை சொன்னால் அதை செய்ய முடியாது, உடல் சோர்வாக காணப்படுவதெல்லாம் உங்களுக்கு அந்த வதைதாரை என்று சொல்லக்கூடிய நாட்களில் வருகிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வருகிறது. இதற்காக நீங்கள் வழிபாடு முறைகளை மேற்கொள்வது மிக நல்லது. இது அனைத்தும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கான தாராபலன் என்று தாராபலனாக வருகிறது. இந்த தாராபலனை இதன் கூறியபடி நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கையில் காரிய 100% வெற்றி பெறுவதற்கான ஒரு எளிய வழிமுறை என்று இந்த பதிவினில் உங்களுக்கு நாங்கள் கூறுகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ளதாக அமைந்திருந்தால் இந்த பதிவினை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.